திரிஷா அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு போகிற இடத்துலலாம் கத்திட்டீங்க? எடப்பாடி பழனிசாமி பாலிடால் மேட்டர் தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் பெயரை யாராவது சொன்னால் அவங்க என்ன நாட்டினுடைய பிரதமரா, இந்த நாட்டினுடைய முதல்வரா? முதல் தடவையாக நான் அவரை உதயநிதி ஸ்டாலினை கண்டம் பண்ணி பேசுகிற மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அவங்க அப்பாட்ட போய் தெரிஞ்சுக்கணும் எப்படி பேசணும். நான் இறந்தவர்களை கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், தவறாக பேச மாட்டேன் என்று சொன்னவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் சட்டமன்றத்தில் பேசணுன்னே காவேரி பெருக்கெடுத்து வந்துடும். ஏன் சார் நீங்கள் வேறு நாளைக்கு பார்ப்போம். ஏன் நான் தயவு செஞ்சு இதுதான் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு கட்சியில் இருக்கமேன்னு. நம்ம வீட்டில் இருக்க பெண்கள் பெயரை யாராவது சொன்னால் அதை வந்து ஆமாமா அவங்க என்ன நாட்டினுடைய பிரதமரா, இந்த நாட்டினுடைய முதல்வரா, எங்கள் வீட்டில் இருக்க பெண்மணியின் பெயரை சொல்லலான்னு சொல்லுவார் அண்ணா. நாங்கள் பேசுகிறாரு திரிஷா நான் ஓப்பனாகவே வரேன். அவங்க திரிஷா அவங்க ஒரு ஆர்டிஸ்ட், அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு போகிற இடத்துலலாம் கத்திட்டீங்க? அப்போ எடப்பாடி பழனிசாமி பாலிடால் மேட்டர் தான் எடுக்கணும், வேறு வழி இல்லை. நாகரிகமற்ற வார்த்தைகளை தவிர்க்க வேண்டும். இன்னும் முதல் தடவையாக நான் அவரை உதயநிதி ஸ்டாலினை கண்டம் பண்ணி பேசுகிற மாதிரி பண்ணி வச்சுட்டாரு. கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பாட்ட போய் தெரிஞ்சுக்கணும் எப்படி பேசணும். நான் இறந்தவர்களை கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன், தவறாக பேச மாட்டேன் என்று சொன்னவர் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். அப்புறம் நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்க, என்ன அர்த்தம்? சரிங்க, பாதிக்கப்பட்டவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. யூ ஆர் கரெக்ட், தட் இஸ் அ லா, ஐ நோ த லா. அது பாதிக்கப்பட்டவங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் ஆஃப் த ஒரு மேடையில் நீங்கள் ஒருத்தங்களை தவறாக பேசுகிறத போலீஸ் வந்து கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னா ஒன்றும் கிடையாது. தே ஹவ் ஆல் த ரைட்ஸ். அது இருக்குது, சட்டத்தில் இருக்குது, அதனால தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க வேறு வரணும். அப்புறம் இன்னொரு நடிகையை பற்றி பேசினார், அது வேறு வரணும். ஆகவே சட்டம் அது கடமையை செய்திருக்கிறது. என்னங்க நான் என்னங்க சாப்பிட்றேன், என்ன சாப்பிட்றேன்? நோன்னு சட்ட ஆமாம், முதல் முறையாக இப்படி அவரை கண்டம் பண்ணி பேச வேண்டிய சூழ்நிலையை அவரே ஏற்படுத்தி விட்டார் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணுங்க, இப்படி பேசிடக்கூடாது. நீங்கள் பேசுகிறத விட்னஸ் வேறு பண்ணுறீங்க. என்னென்னு கேட்டால் இல்லை அவங்கள பற்றி இல்லைங்க, நான் காவேரியை பற்றி பேசுகிறேன். என்ன அர்த்தங்க? ஆக எனக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது. அரெஸ்ட் பண்ணது கரெக்ட். அவரை கைது செய்தது 100% சரி, நடவடிக்கை எடுத்தது சரி. அதுக்கு முறைப்படி போலீஸார் நடவடிக்கை எடுத்து சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், தொடரப்படும். மாற்று கருத்தே இருக்காது. நீ சும்மா போராட்டம் பண்ணுற கத்துறன்னா என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோட்டில் போராட்டம் பண்ணு. எல்லா இடத்துலையும் தஞ்சை வளநாடு காவேரி தாயை அசிங்கப்படுத்தி பேசினால் அப்புறம் நடவடிக்கை எடுக்காமல் என்ன பண்ணுவோம்? ஏங்க கொத்து புரோட்டா வந்து ஹியூமன் பீயிங்கா, மனித உடலா சாப்பிட்றது கொத்து புரோட்டா. ஒரு ஊமைக்கு கொத்து புரோட்டான்னு சொல்லலாம். அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கே ஒத்துக்க மாட்டேன்றீங்களே, கொத்து புரோட்டாவுக்கே நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்றீங்களே, இந்த மாதிரி பேசுறது நியாயமா? அதையே உங்களால் தாங்கிக்க முடியல அவர் சொன்ன மாதிரி. ஆகவே தட் இஸ் நாட் கரெக்ட். ஆகவே அதை வன்மையாக கண்டிக்கிறோம். அரசு இனிமேல் இப்படி தாங்க நடவடிக்கைகள் பாயும். ஆகவே அரசு இனி வேடிக்கை பார்க்க கை கொட்டி கொண்டு, ஏன்னா நாங்கள் சும்மா இருக்க தயாராக நிர்வாகிகளும் தொண்டர்களும் இதுக்கு மேலே அப்புறம் நாங்களும் எல்லா விதத்துலேயும் களம் காண நேரிடும், ஜனநாயக முறைப்படி போராட நேரிடும். இதெல்லாம் பொதுச் செயலாளர் ஆனந்த் சொன்ன மாதிரி இன்றைக்கி போராட்டம் நடந்திருக்கு தமிழ்நாடு பூரா பெண்கள். ஆகவே இது தொடரும், அது ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன சர்வாதிகார போக்கு? இல்லை ஆளுங்கட்சி எதிர்த்து பேசுறதுக்கு முறை இருக்குங்க. ஒரு பொண்ணை பிடிச்சி அசிங்கமாக பேசுகிறீங்க, லேடியை பிடிச்சி கண்ணா பின்னான்னு. இது ஆளுங்கட்சிக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? ஆகவே இது வந்து பேசுறதை யாராவது நியாயப்படுத்தி பேசவே முடியாது. உங்கள் தொலைக்காட்சியிலே அதை கிளிக்கின்னு கட் பண்ணுறீங்க, சென்சார் பண்ணுறீங்க. ஃபுல்லாகவே போட முடியல உங்களால். நான் ஃபோனில் வராங்க, லேடி சீட்டை பேச முடியல, திருப்பி நான் சாரிம்மா உங்களோட பேச முடியாதுட்டேன். ஆகவே இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. வன்மையாக இப்போ பேசுகிறதுக்கு ஒரு நீதி இருக்குது. பிகாஸ் யூ ஆர் த ஆப்போசிஷன் லீடர் ஆஃப் தட் அசம்பிளி. யூ ஆர் நாட் ஆர்டினரி மேன். ஸோ ஏதோ பேசிட்டு இப்படி போகிறதுக்கு. ஆகவே பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கணும். நீதிமன்றம் 12 மணிக்கு டைம் கொடுத்துருந்து அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணாங்க சார். நீதிமன்றம் 12 மணிக்கு மேலே அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லாது. அது பெயில் கொடுக்குதோ அரெஸ்ட் பண்ணுதோ நீதிமன்றத்துக்கு சேர்ந்தது. அது என்ன சொல்லுதோ அதை உபயோக பண்ண போகிறோம் நம்ம. அப்புறம் கீழமை கோர்ட்டுக்கு தானே போகணும்.
எங்கே பேசுகிறீங்களோ அங்கே போய் தானே பெயில் வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச சட்டம் ஹைகோர்ட் சொன்னோடனே விட்டுற முடியாது. கீழே அங்கே போய் தான் நிறுத்தி தான் பெயில் வாங்கணும். நாளைக்கு சட்டமன்ற கூட மக்கள் பிரச்சனைகளை கையில் எடுக்காமல் இது மாதிரி கைது நடவடிக்கை எடுக்கிறதா ஏங்க நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அவர் சொல்கிறாருன்னா உள்ளே வந்து சட்டசபையிலேயும் லேடிஸ் எப்படி பேசுனா என்ன பண்ணுவீங்க? அங்கே பேச மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி? அதை பற்றி ஒரி பண்ணுறீங்க சட்டமன்றத்தை பற்றி. இவங்க சட்டமன்றத்துக்கு போகிறதுக்கு மக்கள் பணியாற்றவா போகிறாங்க? இவங்க சபாநாயகர் நாற்காலியை உடைச்சி தனியாக ஒரு ஸ்டிக்கை கையில் மாதிரி பண்ணி முன்னாள் சபாநாயகர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தனபால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டார் சட்டமன்றத்தில் தெரியாது. அந்த ரவுடிஸும் விடுங்க சார், சும்மா சட்டமன்றத்தில் ஏமாத்துறது. முதல்ல பேசியது தவறுன்னு மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கேட்கணும். நான் அந்த அம்மையாரை பற்றி கீழே கத்தும்போது நான் சொன்ன வார்த்தைகள் புண்பட்டு இருந்தால் மன்னிச்சிருங்கன்னு சொல்லணும். ஆகவே இதை எடுத்துட்டாங்க, அதை வெட்டிட்டாங்க, இதை கட்டிட்டாங்கன்னா தட் இஸ் நாட் கரெக்ட். காலையில் கேட்டிருக்காங்க, ஆனரபிள் ஜட்ஜி அக்செப்ட்ஸ் இஸ் கோயிங் டு டேக் த மேட்டர் இல்லையா? அவர் இப்போ மேட்டர் எடுத்து கேட்கட்டும், என்னன்னு கேட்கட்டும். அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது அரசு ஒத்துக்கு போகுது, நாங்கள் ஒத்துக்கு போகிறோம். ஒரு எதிர்கட்சி தலைவரை கைது பண்ணுறாங்க, காவல்துறை இந்த ஒரு எக்ஸாமினேஷனில் தான் அவங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்ற ஒரு வித்தை கொடுத்துருக்கலாம் இல்லைங்க. அரெஸ்ட் பண்ண காரணம் உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இப்போ 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 அதை சொல்லி தானே ஆகணும் நீதிமன்றத்தில். இப்போ சொல்லிவிடுவாங்க, மத்தியானம் சொல்லிவிடுவாங்க. நீங்கள் பழசெல்லாம் கிளறினீங்கன்னா ரொம்ப வேதனையாக இருக்கும். காலையிலே பூஜையில் உட்காந்த அம்மாவை பழைய வேனை கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி நிறுத்தி அவங்க பூஜையை முடிச்சுட்டு வர வரைக்கும் காஃபி கொடுங்க அவங்களுக்குன்னு காஃபி கொடுக்க வச்சு போலீஸ் ஆஃபீஸருக்கு முட்டி ரெண்டும் போயிடுச்சு. 3 ஃப்ளோரில் கரண்ட் ஆஃப் பண்ணி லிஃப்ட் இல்லாமல் லிஃப்ட் ஆஃப் பண்ணி மேலே ஏற்றி அரெஸ்ட் பண்ணி அந்த வேனில் கூப்பிட்டு போன காட்சியெல்லாம் இன்னும் நாங்கள் மறக்கலை. அதுக்காக நாங்கள் யாரையும் பழிவாங்க சொல்லலை. அது அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. அவர் இப்போ முன்னாள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி இறந்தவங்களை கூட நான் தவறாக பேசுறது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்படி பேசுனா என்னங்க அர்த்தம்? சார், இப்போ சனாதனத்தை பற்றி உதயநிதி அவர்கள் பேசுவது இதே போல கட்டணங்கள் புகார்கள் வந்தன. அப்போ அரசு சனாதானம் சன்னிதானம் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட், தட் இஸ் அரசியல். அதில் அவர் இங்கே பேசுறது மகாராஷ்டிரா வந்து கண்டம் பண்ணான், அது நம்ம மகாராஷ்டிராவை கண்டம் பண்ணுறோம், அது வேறு விஷயம். தட் இஸ் நாட் த இஷ்யூ. த கேரக்டர் அசாசினேஷன் இங்கிலீஷில் சொல்கிறான். ஒருத்தர் பர்சனலை பற்றி அவங்கள அசிங்கமாக கேவலப்படுத்தி பேசுகிறது மிக தவறான ஒன்று. யூ கேனாட் கம்பேர் வித் சனாதானம் சன்னிதானம். ஆமாம், ரொம்ப பயம். அவர் அப்படியே பேசிடுவார். அவர் சட்டமன்றத்தில் பேசணுன்னே காவேரி பெருக்கெடுத்து வந்துடும். ஏன் சார் நீங்கள் வேறு, நாளைக்கு பார்ப்போம்.